சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றது. ஒரு சனிக்கிழமை நடந்த தேர்தல் மிகவும் முக்கியமான கட்டமாக அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி குமார திசாநாயக்க அரசியலில் நீண்ட காலமாக பின்தங்கியிருந்த மனிதர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். 1994 முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்ட அவரது கட்சி எல்லா தேர்தல்களிலும் தோற்றுள்ளது. ஆனால் இலங்கையினர் விரும்பும் மாற்றத்தின் பிரதிநிதியாக தற்போது இருக்கின்றார். தற்போது நாங்கள் இலங்கையின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலத்தை தற்போதைய ஜனாதிபதியில் இருந்து பார்க்க போகின்றோம். தற்போதைய ஜனாதிபதி அரசியலுக்குள் நுழைந்தது ஆர்வத்தினால் அல்ல, கோபத்தினால். மதிப்புக்குரிய திசாநாயக்க அவர்கள் அரசாங்கத்தின் நிலை மற்றும் ஆளும் வர்க்கம் மீது வருத்தப்பட்டார். அவரின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு இந்த தேர்தலில் அவரது தாய் மூலம் உணர்த்தப்பட்டது. அரசியலிலிருந்து மிகவும் விலகி வாழ்ந்த அவர் தனது மகனை முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்கு மூத்த பெண்ணாக முச்சக்கர வண்டியில் சென்று வாக்குப்பதிவினை மேற்கொண்டிருந்தார். 1995 ஜனதா விமுக்தி பெரமுனவின் மாணவர் இயக்கத்தின் மூலம் இவர் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்தார். 2000ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற இடத்தை பெற்று 2004 முதல் 2005 வரை அதிபர் சந்திரிக்க பண்டாரநாயக்க அம்மணி அவர்களின் அரசில் விவசாய அமைச்சராக பணியாற்றினார். 2014 ஜேவிபியின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இந்த உச்சம் அவரை 2019 அதிபர் தேர்தலில் போட்டியிட தூண்டியது. 2022 ஒரு திருப்பு முனையாக அமைந்திருந்தது. இலங்கை எதிர்பார்க்காத ஆண்டு. மருந்துகள் மற்றும் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக தொடங்கிய போராட்டம் நாடு முழுவதும் ஒரு மக்களின் போராட்ட இயக்கமாக மாறியது. இவற்றிடம் தற்போதைய ஜனாதிபதியால் அப்போது நிரப்பப்பட்டது. அவர் எப்போதும் கூறியதை தான் மீண்டும் கூறினார். ஆனால் இம்முறை மக்கள் கேட்கத் தொடங்கினர். மிகவும் மார்க்சிசம் லெனினிசம் வேரூன்றிய கட்சியிலிருந்து வந்தவர். மார்க்சிசம் என்ற வார்த்தை ஒரு கொள்கையை கடந்தும் தேர்தலின் போது அவரின் பெயரின் முதல் வார்த்தையாக மாறியது. இலங்கையின் முதல் கம்யூனிஸ்ட் அதிபராவார். ஆனால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை அவர் எதிர்கொண்டிருக்கின்றார். 17 ஆண்டுகளாக பட்டினியால் வாடிய பொருளாதாரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டு வந்திருந்தது. அதை மீண்டும் வீழ்ச்சியிலிருந்து காக்கும் பொறுப்பு இவருடைய தோள்களில் தான் உள்ளது. 2022 போராட்டத்தின் கோரிக்கைகளுடன் இணைந்தே அவரது வாக்குறுதிகளும் இருக்கின்றது. தூய்மை மிக்க அரசியல் முறை, ஊழலுக்கு பொறுமை காட்ட மாட்டோம் மற்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது என்பவற்றை குறிப்பிடலாம். மத்திய இலங்கையின் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் இவர். தேசிய அரசியலில் மிக குறைந்த அனுபவம் உடையவர். அதிபரை விமர்சித்தவராக இருந்தவர் தற்போது அதிபராக இருந்து வருகின்றார். ஆனால் பாராளுமன்றத்தில் 125 இடங்களுக்கு 3 இடங்களை வைத்திருக்கும் நிலையில் அவர் எவ்வாறு மாற்றங்களை எடுக்கப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். வணக்கம் சொந்தங்களே.